இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்மளுடைய நகத்தை எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சிருக்கணுன்ற ஒரு சின்ன டிப்ஸ். நீங்கள் பார்ப்பதற்கு அழகாக தெரிவது உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக கூட இருக்கலாம். உங்களை அழகாக நீங்கள் காட்டுறதுக்கு ஃபேஸ் கிரீம்கள் மட்டும் நீங்கள் போட்டிருந்தால் மட்டும் பத்தாது. உங்கள் நகத்திற்கும் அதில் அதிக பங்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, ஆரோக்கியமான நகத்தை பெறுவதற்கு நீங்கள் உங்களோட நகத்தை சுகாதார முறையில் பாதுகாத்து வச்சிருக்கணும். நீங்கள் வளர்க்குற நகம் உங்களை அழகாக காட்டுவது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆரோக்கியத்தையும் அது மேம்படுத்தும். பொதுவாக பெண்களுக்கு அவர்களுடைய விரல் நகமாக இருந்தாலும் சரி, கால் நகமாக இருந்தாலும் சரி, அதை பராமரிக்கிறதுக்கு நம்ம நிறைய செலவு பண்ணி அதை அழகாக வச்சுக்கிறோம். ஆனால் அந்த செலவெல்லாம் தவிர்த்து எளிமையாக நம்மளோட வீட்டிலேயே அதை பராமரிக்கலான்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நகங்களை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கு சில விஷயங்களை நம்ம செஞ்சாலே போதும். உங்கள் நகம் எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கணும். அழுக்கு சேராமல பார்த்து கொள்ளணும். முடிந்த வரைக்கும் வாரத்தில் 2 முறையாவது வெதுவெதுப்பான சுடுதண்ணியில் நகங்களை நல்லா கழுவிடணும். நகங்களை கழுவிய பிறகு அதை நல்லா காய வச்சுக்கணும். அப்போதுதான் பாக்டீரியா மற்றும் வைரஸ் கிருமி அதில் ஏற்படாமல் இருக்கும். ஏன்னா ஈரப்பதம் இருந்தாலே அதில் அங்கே ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் நீட்டமான நகங்களை கைவிரல்களில் வளர்க்க நினைச்சிங்கன்னா அதனை சுத்தமாக வைத்துக்கொள்வது ரொம்ப அவசியம். ஏன்னா அது உடையாமல் இருக்க நீங்கள் கடுமையான வேலைகளெல்லாம் செய்யக்கூடாது. அப்புறம் இந்த பேக்கேஜ் திறக்கிறது, இந்த டிஃபன் பாக்ஸை திறக்கிறது, அந்த மாதிரியான ரொம்ப ப்ரெஷர் போடுற விஷயங்களை நம்ம செய்யாமல் இருந்தால் அது உடையாமலே இருக்கும். அதே மாதிரி நீச்சல் குளங்களில் மற்றும் பொது இடங்களுக்கு போகும்பொழுது உங்கள் நகங்களை நல்லா காய வச்சிடணும். ஈரப்பதமோட இருக்கக்கூடாது. ஏன்னா பொது இடங்களில் இருக்கிற கிருமி அப்படியே நம்ம நகத்தில் போயிடும். அப்புறம் நம்ம நல்லா கழுவுனா தான் அது பாதிக்காமல் இருக்கும். கழுவுன உடனே நகத்தை நல்லா சுத்தமாக காய விட்டுடணும். அது ரொம்ப அவசியம். உங்கள் கை நகங்கள் மற்றும் கால் நகங்கள் ரொம்ப தடித்து சிவந்து போயிருந்துச்சுன்னா சுகாதார மருத்துவரை நம்ம கண்டிப்பாக போய் பார்க்கணும். ஏன்னா அது நோய்களின் அறிகுறியாக கூட இருக்கலாம். நகை சுத்தி சரியாகிறதுக்கு என்ன செய்யலாம்? கை மற்றும் கால் விரங்களில் பொதுவாக நகை சுத்தி ஏற்படும். அதுலேயும் காலில் அதிகமாக ஏற்படும். அதுக்கு என்ன பண்ணுறது பார்க்கலாம். உங்கள் காலில் நகை சுத்தி இருந்துச்சுன்னா முதல்ல நகை சுத்தி உள்ள இடத்த சுத்தமாக கழுவிட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேய்ச்சிடணும். பிறகு ஒரு டப்பில் 1/2 டப்பு தண்ணி சுடுதண்ணியை வச்சு அதில் ஒரு லெமனை பிழிஞ்சு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் அதோட 1/2 ஸ்பூன் சோடா உப்பையும் போட்டு நல்லா கலந்து காலில் 2 காலையும் அந்த தண்ணிக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஏன்னா அப்போதான் அந்த தண்ணீரில் சேர்ந்துருக்கிற மருந்து நம்ம சொத்த நகங்களில் உள்ளே போய் பட்டு அந்த பாக்டீரியா அதுக்கப்புறம் வைரஸ் தொற்ற அது சாகடிக்கும். இன்னும் சிம்பிளாக ஒரு எளிய வைத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஊரில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். நம்ம நகர்ப்புறங்களில் நம்மளுக்கு வீட்டில் இல்லை அப்படின்னா நம்ம அதை பவுடராக கூட வாங்கிக்கலாம். அதை வாங்கி நல்லா அதை தண்ணியில் குழப்பி அந்த நகை சுற்றி இருக்கிற இடத்துல குப்பி மாதிரி போட்டுக்கொள்ளலாம். இதனால் மிக விரைவில் அந்த நகை சுற்றி காணாமலே அது போய்விடுமா. இந்த விஷயத்தில் நம்ம பின்பற்றிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நகை சுத்தின்ற விஷயமே ஏற்படாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.